ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் ஹோண்டா அமேஸு டீசல் வேரியண்ட்டு மேனுவல் கியர் பாக்ஸு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகிறோம். கஸ்டமருக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி செக்கப் இருக்குது. அதனால் அவங்கள இன்றைக்கி திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் கூட்டிகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணி ஈவினிங் ரிட்டன் கூட்டிகிட்டு வருது. அதுதான் இன்றைக்கி நம்ம விலாகில் பார்க்க போகிறோம். கஸ்டமரை ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு கார் பார்க்கிங் வந்துட்டேன். கார் பார்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா நம்ம காலையில் 10 மணிக்கு தான் வந்திருக்கோம். அதனால் இடமே இல்லை. சைடில் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தேன். 1/2 hour கழிச்சு தான் இடம் கிடச்சிது. பார்க்கிங்கில் போட்டுட்டு சாப்பிட போகலாமா அப்படி இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சிக்கன் பிரியாணி 70 rupees, ஒரு வாட்டர் பாட்டில் 10 ரூபா. அதனால் அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு நேராக காருக்கு வந்துட்டோம். அப்படியே பிரியாணி ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்து வெளுக்கலாம் வாங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும். அந்த மேலே இருக்க கவர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஊறுகாய் வச்சுருப்பாங்க, அதுக்காக தான். சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ஒரு பீஸ் சிக்கன் இருந்துச்சு, சின்ன பீஸாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக போதும். வாய்ஸ் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது, டேஸ்டாக தான் இருக்குது. சிக்கன் பார்க்கலாம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. மசாலாவோட டேஸ்ட்லாம் சிக்கனில் தெரியுது. நல்லாயிருக்கு. ஒரு கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லாயிருக்கு. பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. டூட்டி ஃப்ரூட்டிலாம் வேறு போட்டிருந்தாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு பிரியாணியில் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டிருந்து. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. காரஞ்சாரமாக சாப்பிட்ணுன்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை சாப்பிட. டேஸ்ட் நல்லா தான். இன்றைக்கி 2 லாட்டரி சீட் வாங்கியிருக்கோம். 2 வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. பார்ப்போம் இன்றைக்கி அடிக்குதான்னு பார்ப்போம். 3 மணிக்கு குழுக்கள் பார்க்கலாம். அடித்தா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன், சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல வந்தாச்சு 10 மணிக்கு. இனிமேல் வெயிட்டிங் தான், சாயந்தரம் வரைக்கும் வெயிட்டிங் தான். 6-6:30 மணி வரை வெயிட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண வேண்டியதுதான். இந்த லென்த் வீடியோவை 2 நாள் வீடியோ, நாளைக்கும் இங்கே தான் டியூட்டி. அதனால் இதை வந்து பெரிய வீடியோவாக போடுறேன். அப்புறம் அன்னன்னைக்கு உள்ளதை ஷார்ட்ஸில் போட்டேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்கும். வெயில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் வண்டியில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ், மார்த்தாண்டம் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் யாருக்காவது ஆக்டிங் டிரைவர் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓட்டி கொடுக்கலாம். நல்லபடியாக நல்லாவே டிரைவிங்லாம் பண்ணுவோம். சேஃபாக கூட்டிகிட்டு போய்ட்டு சேஃபாக கூட்டிகிட்டு. டிரைவருங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னன்னு தானே பார்க்குறீங்க? வெயிட்டிங். ஏன்னா வெயிட்டிங் 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 எங்கே போனாலும் வெயிட்டிங் தான். நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோம்னு தெரியாது, ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இது ஒன்று மட்டும் நம்ம டிரைவருக்கு கூடவே பிறந்த மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் எப்படியும் ஒரு 1 hour 2 hourன்னு நம்ம வெயிட் பண்ணி தான். ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். கஸ்டமர் கால் பண்ணி முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் அப்படின்னாங்க. நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு மெடிக்கல் காலேஜ்லேருந்து வெளியில் வந்தால் திருவனந்தபுரம் சிட்டியில் செம்ம டிராஃபிக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஹைவேஸை பிடிச்சி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், பைக்கிங்கில் லெஃப்ட் லைனில் தான் போவாங்க. இங்கே நம்ம இந்த ரைட் சைடு ஓரமாக தான் காருங்க போக முடியும். காருங்களாக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் இந்த சைடு தான் நம்ம போக முடியும். 2 வீலருக்குன்னு சைடில் ஒரு லேன் இருக்குது, ஆனால் அதில் போக மாட்டாங்க. இந்த சைடு தான் போவாங்க. வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 ஆக்சிடெண்ட் வேறு ஆயிருந்தது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம பைபாஸில் வந்துட்டுருக்கோம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய இடம். இங்கேருந்து இன்னும் ரோடு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா திருவனந்தபுரத்துலேருந்து வரவங்க நேராக இந்த பைபாஸில் நாகர்கோவில் வரைக்கும் போயிடலாம். நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுவோம். எக்ஸிட் ஆகிட்டு களியக்காவலை வழியாக மார்த்தாண்டம் போய் ரீச் ஆகிட்டோம். கஸ்டமரோட வீட்டில் வண்டியை சேஃபாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 2. காலையிலே கிளம்பி கஸ்டமர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு. எங்கள் ஊர் ரோடு பார்த்திங்களா, இப்போ தான் பைப் லைனுக்காக தோண்டி போட்டாங்க. அதான் இந்த கோலத்தில் இருக்குது. அப்படியே கஸ்டமர் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கஸ்டமரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் மெடிக்கல் காலேஜ் கிளம்பிட்டோம். நார்மலாகவே இந்த ஹைவேஸ் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் கிட்டே போகிற வரைக்குமே பெருசாக டிராஃபிக் எதுவுமே இருக்காது. ஃப்ரீ மூவிங்காக தான் இருக்கும். திருவனந்தபுரம் கிட்ட நெருங்கினோட சரியான மழை.
ட்ரிவாண்ட்ரம் கிட்ட வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 2 பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. அந்த இடம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் லைனில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்கம் வரவங்க சேஃபாக வாங்க. நம்மளும் கஸ்டமரை மெடிக்கல் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு பார்க்கிங் வந்துட்டோம். நேற்று இந்த பார்க்கிங் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு பார்சல் கொடுத்தாரு. இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு, 2 பொரியல், கொஞ்சம் ஊறுகாய், ஒரு மீன் ஃப்ரை, சாம்பார், ரசம் இவ்வளோ இருந்துச்சு. சாம்பார், செம்மையாக இருக்குது. மீன் பார்க்கலாம். மீன் வேறு லெவல். சாப்பிட்ட கையோடையே கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க. நேராக போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நாங்களும் மார்த்தாண்டத்துக்கு கிளம்பிட்டோம். வழியெல்லாம் நல்லா மழையாக தான் இருந்துச்சு. கஸ்டமரை சேஃபாக அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு காரையும் அவங்க சொன்ன இடத்துல சேஃபாக ட்ராப் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.